ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ண ஸ்டேட்டஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் என்னென்ன ஸ்டாக்ஸ் அண்டு கன்சியூமருக்கு இதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக வந்து 5%, 12%, 18%, 28% அப்படிங்கிற மாதிரியான ஜிஎஸ்டி டேக்ஸஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அதை எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 5% அண்டு 18% அப்படிங்கிற ரெண்டு ஸ்லாப்பை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 40% அப்படிங்கிறத வந்து சின் குட்ஸ்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஹெல்த் கேரில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரீவியஸாக வந்து 18% வந்து ஜிஎஸ்டி இருந்தது. இப்போ கரண்ட்டாக வந்து அதை 0% பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து அதிகமாக புஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹெல்த் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் ஆக்சிஜன் வந்து 12%லேருந்து 0% ஆகும். குளுக்கோமீட்டர், டெஸ்ட் டைப்ஸ், அதே மாதிரி ஸ்பெக்டக்கல்ஸ்க்கு வந்து 12% ஜிஎஸ்டியிலேருந்து இப்போ 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் பில்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும் கன்சியூமர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலமா என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக HDFC லைஃப், ICICI ப்ரூடென்ஷியல், SBI லைஃப் அண்ட் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் நிவா புபா அந்த மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் ஹெல்த் கேர் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர் ஆல்பாத் லேப்ஸ், அப்புறம் மெட்ரோபோலிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸும் பெனிஃபிட்டாக நிறைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறையா கன்சியூமருக்கு தேவையான எசென்சியல்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸஸ் எல்லாமே வந்து இப்போ ஹேர் ஆயில், ஷாம்பூ, சோப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 18%லேருந்து 5% ஆகும். பட்டர், கீ, சீஸ் இதில் வந்து 12%லேருந்து 5% ஆகும். பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்து இப்போ 5% ஆகும் ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஹவுஸ் ஹோல்டோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே, பிரிட்டானியா, ஐடிசி, டாபர், மேரிகோ, கோரேஜ் கன்சியூமர்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது மூலமா பெனிஃபிட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் ரிலேட்டடான ஆக்சசரிஸில் வந்து மேப்ஸு, சார்ட்ஸு, குளோபில் வந்து 12% இந்த ஜிஎஸ்டி வந்து 0% ஆகும். நோட் புக், எக்ஸசைஸ் புக்ஸ் இந்த மாதிரியான புக்ஸில் இருந்த 12% ஜிஎஸ்டியாக 0% ஆகும். பென்சில்ஸ், கிரையான்ஸ், எரேசர்ஸில் வந்து 5 to 12% இந்த ஜிஎஸ்டி வந்து 0ஆகவும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா வந்து லோயர் காஸ்ட்ல வந்து ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபிளேர் ரைட்டிங், அப்புறம் கேம்லின், அப்புறம் வந்து நவ்னீத் எஜுகேஷன் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இது மூலமா அதிகமாக பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரையும் பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கறக்காக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி கட் பண்ணியிருக்காங்க. டிராக்டரோட டயர்ஸ் அண்ட் பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாமே 18% இருந்த ஜிஎஸ்டி வந்து 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிராக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12% இருந்து 5% ஆகும். ட்ரிப் இரிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12%லேருந்து 5% ஆகும். அப்புறம் ஃபார்மிங் மிஷினரிக்கு வந்து 12% இருந்து 5% ஆகும். டேக்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார்மிங்கான இன்புட் காஸ்ட்டை வந்து லோயர் பண்ணும். அதே மாதிரி ஹை ப்ரொடக்டிவிட்டிக்கு இது பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இதனால் வந்து மகேந்திரா, எஸ்கர்ட்ஸ், குபோட்டோ, ஜெயின் இரிகேஷன், அப்புறம் விஎஸ்டி டில்லர்ஸ் இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பெனிஃபிட்டாக நிறைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி, டிவி, அதே மாதிரி டிவியில் 32 inches மேலே இருக்கிற டிவிஸ், அப்புறம் டிஷ்வாஷர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ்க்கு வந்து 28% இருந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ 18% ரெடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மிடில் இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து குட் ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் சீப்பராக பை பண்ணுறதுக்கு இது ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா வோல்டாஸ், ஹேவல்ஸ், ப்ளூ ஸ்டார், வேர்ல்பூல், டிக்சன் டெக்னாலஜிஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், ஆம்பர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான ஹவுஸ் ஹோல்டு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து இது அதிகமாக பெனிஃபிஷியரி இடைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எசென்சியல்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேபியோட பாட்டில்ஸ், டயப்பர்ஸ், நாப் இந்த மாதிரி 12% இருக்க ஜிஎஸ்டி வந்து 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெட்டு, மில்க்கு, பன்னீர் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து 0% டேக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து லோயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலயமா பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி, பிரிட்டானியா, நெஸ்லே, பேக்கேஜிங் கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து இது மூலயமா பெனிஃபிட்டாக நிறைய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து லக்ஸரிஸ் அண்ட் சின் குட்ஸ், அதாவது சிகரெட்ஸ், ஆல்கஹால், டொபாக்கோ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அண்ட் பான் மசாலா, லக்ஸரியான கார்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கு, சின் குட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளாட் 40% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸாக வந்து 28% ஜிஎஸ்டி இருந்தது. ஸோ இதனால் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ரிலேட்டடாக வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸ், அப்புறம் ஐடிசி, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், நெக்ஸ்ட் வந்து
லக்ஸரி கார் மேக்கர்ஸான ஆடி, BMW இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அதிகமான ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ளே போகும். ஹையஸ்டாக பெனிஃபிட்டான செக்டர் அப்படின்னு பார்த்தா ஆட்டோ செக்டரை சொல்லலாம். ஸோ இதில் வந்து 1200 சிசிக்கு கீழே இருக்க ஸ்மால் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 18% ஜிஎஸ்டியாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பையிங் பவர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால் வந்து ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆட்டோ பார்ட்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸும் பயன்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே அதிகமாக பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஃபைனல் சம்மரி அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து மெயினாக வின் பண்ணது கன்சியூமர் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எசென்சியல்ஸ், எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிறையாவே வந்து பர்ச்சேஸ் பவர் கொடுத்துருக்காங்க கன்சியூமர்ஸ்க்கு. ஸோ இதன் மூலயமா நிறையா பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து என்னென்ன செக்டார்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ் அண்ட் ஆட்டோ, அக்ரி, எலக்ட்ரானிக்ஸ், எஜுகேஷன் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா இம்பாக்டாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் இம்பாக்ட் என்னென்ன கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா லக்ஸரி அண்ட் சின் குட்ஸ், அதாவது டொபேக்கோ, ஆல்கஹால் ரிலேட்டடான கம்பெனிஸ் அண்ட் ப்ரீமியம் கார் செக்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு எல்லாமே இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் இருந்து நம்ம ஜிஎஸ்டியோட நியூ ரீஃபார்ம் மூலமா என்னென்ன கம்பெனிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நியூ ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.